ஸோ எப்போவுமே சாப்பாடு கரெக்டாக இருந்துட்டாலே பிள்ளைங்களோட ஹெல்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வீட்டில் ஒரு டாக் வச்சுக்கணும், அவங்களுக்கு நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபுட்டு நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு இப்படி தான் கொடுப்பேன். வீக்லி ஃபுல்லாக வந்து ஒரு வீக் ஃபுல்லாக வந்து சிக்கன், ஒரு வீக் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக எக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு எக் கொடுத்த போயினா அந்த ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைச்சா போதும். ஸோ அதனால் நம்ம ஈச் 1 எக், ஸோ 1 டே அப்படி கொடுத்தாலே போதும் நம்ம குட்டீஸ்க்கு. இன்னொன்று விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுட்டில் நம்ம வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ரிப்பேர்டாக கொடுக்குறோமோ அவங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்ம ஹேர் ஃபால் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஹேர் ஃபாலுக்கு வந்து ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஃபுட்டு சரியில்லைனாக்கா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஓகேவா? தென் வந்து ஸ்கின் கேர் ஆகட்டும், இல்லை மல்டிவிட்டமின் ஆகட்டும், எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும் நம்ம குட்டீஸ்க்கு. அதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணணும். மல்டிவிட்டமின்ஸ், அயன், கால்சியம் இதெல்லாம் ரெகுலர் பண்ணால் அதுலேயும் கொஞ்சம் ஹேர் ஃபால் கம்மியாகும். தென் கோம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம குட்டீஸ்க்கு பண்ணால் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்களோட லன்ச் இன்றைக்கி எக் ரைஸ் தான். ஸோ இன்னியோட லன்ச் முடிஞ்சிடுச்சு.